ஜலாலுதீன். நான் சென்னை ரங்கநல்லூர்லேருந்து வரேங்க. 31/1 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஞானமுகம் சென்னையில் நடந்ததுங்க. இளவரசர் கண்டக்ட் பண்ணியிருந்தார். அந்த ஞானமுகம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேங்க. இது அவசியன்றது எல்லாருக்கும் மேனட்ரி. கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஒரு வாட்டினா வந்துடுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது. ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை தான். அதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த குழப்பம் வந்தால் தான் அந்த யதார்த்தம் உங்களுக்கு புரியும். உண்மை நடைமுறையும் தெரியும். பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிறதுலாம் அப்படிலாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக இதுக்கு மேலே ஒன்றும் உங்கள் கையில் உள்ள கையிலாலும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு அந்த விஷயத்த. வாங்குறவங்க தாராளமாக ஞாபகம் வந்து வாங்கிக்கோங்க. பெட்டர் எல்லாரும் வாழ்க்கையில் உங்கள் பேர் பெற்று வாங்குங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் சுதர்ஷன். சென்னையிலேருந்து தான் வரேன். ஸோ இப்போது இந்த 2 நாள் ப்ரோக்ராமில் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அரை வினாடியில் தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுதான் உண்மை. இதுதான் நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும்னா நீங்கள் வாங்க. நீங்கள் வந்து இந்த அரை வினாடியில் உங்களுடைய ப்ராப்ளம், நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்து அந்த ப்ராப்ளத்தை வச்சுருந்தாலுமே, இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கே யூனிக் ப்ராப்ளமாக நீங்கள் பார்த்தாலுமே அதை எப்படி ஒரு அரை வினாடியில் சரி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் மங்களசுந்தரி ஃப்ரம் சென்னை. 31/1/26 and 1/2/26 2 நாள் வந்து இங்கே சென்னை அடையாறில் முகாம் நடந்தது. திரு மனோகரன் ஐயா வந்து நடத்தினார். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பகவத் ஐயாவோட தியரியே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த ஞான முகாமில் இருந்தேன். அவரோட ஊருக்கு போய் தியான முகாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் கொஞ்சம் ஃப்ராங்க்லி சொல்லணுன்னா, ஒரு அந்த ஞானத்தை அடைந்து தெரிஞ்சுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் வந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு விடை கிடச்சிது. அது வந்து அரை வினாடியில் எதுனா என்னமோ அந்த மேஜிக் கூட்டத்திலலாம் பண்ணுற மாதிரி நினச்சிக்காதுங்க. இது இயல்பானது. நம்ம எப்படி நம்ம மனசை கவர்ன் பண்ணி அதோட போக்கில் போய் அதை புரிஞ்சு உணர்ந்து நம்ம லைஃப்பை பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாரும் வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க. பி பிளஸ். தேங்க்யூ. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க வளமுடன்.